பவி இன்டெகிரேட் ஃபார்ம் வேறு என்பவர் இருக்கிறேங்க. இன்றைக்கி ஏர்லி மார்னிங் 3 மணிக்கே கிளம்பி கோயம்புத்தூர் கிளம்பிட்டேங்க. அங்கே போனதையும் ஆசிஃப் அவரோட வீட்டுக்கு போயிருந்தோம். போனதையுமே பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷின் எடுத்து 0 பண்ணி அவரோட வெயிட்டை மைனஸ் பண்ணிட்டோம். மைனஸ் பண்ணி இப்போ 0ல் இருக்குங்க. அவரோட வெயிட் வந்து 59 கிலோ அந்த இதில் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு குட்டியும் வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து வெயிட் போட்டோங்க. இது வந்து 34 கிலோ வந்ததுங்க. 34 புள்ளி சம்திங் வந்தது. 34,200 போட்டுக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 26 சம்திங் வந்ததுங்க. அது மாதிரி டோட்டலாக வந்து ஒவ்வொரு குட்டிகளையும் நாங்கள் வெயிட் போட்டோம். 25,500 வந்ததுங்க. இப்படி வந்து ஒவ்வொன்றா நாங்கள் டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 பீட்டலுங்க, 1 டாபா பீட்டல், அப்புறம் 2 அந்த செமி குட்டி 2 பாருங்கள், அது மொத்தம் 5 குட்டிங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா மலபாரி ஆடு 1, அதோட கிட் 1ங்க. மொத்தம் 7 குட்டி எடுத்தோம். 7மே வந்து நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருந்ததுங்க. இதெல்லாம் வர நல்ல குவாலிட்டியான பீட்டலுங்க. நம்மளோட தகப்பனை பற்றி நம்மளோட தகப்பனம் வந்து இந்த கடைசி வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 29 சம்திங் வந்ததுங்க. இதே மாதிரி எல்லாமே அக்யூரேட்டாக வெயிட் வந்து ஏர்லி மார்னிங் 7 மணிக்கு வந்து போட்டேங்க. நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுலேயே மணி 6:30 வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதையுமே வந்து நம்ம நண்பரோட வீட்டுக்கு போயிட்டு முதல்ல ஆட்டு செட்டுக்கு போய் எல்லாம் ஆடுகளை வெயிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தீனி போட்டு தான் தருவன்ட்டாங்க. தீனி போட்டு வைத்தியெல்லாம் நப்பிட்டு அப்புறம் தான் தந்தாங்க. பாருங்கள், வெயிட் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக வந்து ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் அங்கேயே வெயிட் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபார்முக்கு வந்தாலுமே வந்து அதே வெயிட்டுக்கு தான் தருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டைம் நம்ம தீனி இது போட்டிருக்கலாம், கொஞ்சம் ஆர்குமெண்ட் வருங்க, நீங்கள் தீனி போட்டிங்க அதனால் 1/2 கிலோ கமிச்சுத்தாங்க அப்படின்னு. அதனால் வந்து அது ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் இல்லாத அங்கே நம்ம எடுத்த வெயிட்டுக்கு அப்படியே நம்ம தந்துடலாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மலபாரி குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடு ஒரு 29 கிலோவும் குட்டி ஒரு 16 கிலோ அந்த சைஸ் வந்ததுங்க. எல்லாமே டைரெக்டாக வந்து லைவாக வந்து அங்கேயே எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு அதே வெயிட்டுக்கு வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறோங்க. இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக வீடியோ பார்க்கலாங்க. இந்த மலபாரி ஆடுங்க, மடிக்கட்டு நல்லா இருந்ததுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6 பல்லுங்க. 6 பல்லுன்னு பார்த்திங்கன்னா இது தலையீத்துங்க. இது தலையீத்தில் வந்து 2 குட்டி போட்டு தொப்புளில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆனதுனால ஒரு குட்டி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரிமைனிங் இந்த ஒரு குட்டியோடு தந்தாங்க. இந்த குட்டியோட ஏஜ் பார்த்திங்கன்னா 45 நாள்லேருந்து 50 நாளுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னாங்க. குட்டி நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்ததுனால தான் ஆடையே எடுத்தாங்க. ஆடும் பார்த்திங்கன்னா மடிக்கட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் பிங்க்கில் இருந்தது. பார்க்குறக்கே வந்து ரொம்ப லுக்காக இருந்ததுங்க. இதில் இருக்கிற அனைத்து குட்டிகளுக்குமே பார்த்திங்கன்னா வெயிட் போட்டதுக்கப்புறம் தண்ணி காட்டி தீனி போட்டு அப்புறம் தான் நம்மளுக்கு தாட்டி விட்டாங்க. ஆசிஃப் அண்ணாவுக்கு வந்து ஒன்ஸ் அகைன் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நல்லபடியாக வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. அதை எடுத்துகிட்டு அப்படியே வரையில் பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்களை வந்து கோயம்புத்தூர்லேயே புக் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அந்த நம்ம போட்ட பீட்டில் கடாய்ங்க. இது பார்த்திங்கன்னா 100 கிலோவுக்கு மேலே வரும். 100-120 கிலோ சைஸ் இருக்குங்க அந்த கடாய். அதுக்கு பிறந்தது தான் இப்போ எல்லா குட்டிகளுமே. அங்கே முடிச்சுட்டே பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து ஒரு 4-5 நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு டெலிவரி பண்ணிவிட்டு வார வழியில் வந்து பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டியில் வந்து கொடியாட்டு குட்டி ஒரு மேல் 1 ஃபீமேல் 1ங்க. அப்புறம் சோஜத்தில் வந்து 2 கடாய்ங்க. மொத்தம் வந்து 3 கடாய் ஒரு ஃபீமேல் எடுத்தாங்க கோயம்புத்தூர்லேயே. நம்ம பீட்டில் எல்லா குட்டியிலுமே வந்து கோயம்புத்தூர்லேயே கிட்ட டெலிவரி பண்ணிட்டோம். ரிமைனிங் வந்து ஒரு பேர் வந்து வையப்ப மலையில் நம்ம சிஸ்டர் ஒருத்தர் புக் பண்ணியிருந்தாங்க. அதனால் நம்ம ஃபார்முக்கு கொண்டு வந்தோம். ரிமைனிங் இருக்கிற 3 மேலுமே பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோவுக்கு மேலே வருங்க. கொடியாட்டு குட்டியுமே கொடியாட்டு ஃபீமேல் 2மே பார்த்திங்கன்னா டாப் குவாலிட்டிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் இணைங்க. அது வந்து 4 பல்லு. அது 4 பல்லுங்கிற பார்த்திங்கன்னா ஒரு 65 கிலோ சைஸ் இருக்குங்க. மேல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேங்க, அக்யூரேட்டாக சொல்லலை. அக்யூரேட்டாக வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து நான் போட்டு காமிக்கிறேங்க வெயிட் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. இப்போ ஏன்னா நான் வாரப்போ வந்து தீனியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. தீனியெல்லாம் ஃபுல்லாக போடங்காட்டி ஆனால் தீனி ஃபுல்லாக போட்டு என்ன பண்ணலாம், அப்படியே வெயிட் போடலாமான்னாங்க. சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உங்கள் ஃபார்மில் போய் காலையில் நீங்களே வெயிட் போட்டு எனக்கு எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. அதனால் சரி ஓகேன்ட்டு நானும் எடுத்துட்டேங்க. நாளைக்கு மார்னிங் வந்து ஒவ்வொரு கடாய் என்ன வெயிட் வருது அப்படின்ட்டு நம்ம லைவாக போட்டு காமிச்சிடலாம். இது ஒவ்வொரு கடாயோட டீட்டெயில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. இது 2 கடாய் வந்து சோஜித் கடாயில் இருக்குதுங்க. சோஜித் கடாய் 2மே பார்த்திங்கன்னா 2 பல்லுங்க. அப்புறம் கொடியாடு பார்த்திங்கன்னா 4 பல்லுங்க. மேல் வந்து ஃபீமேல் 2 பல்லுங்க. 2 பல்லில் வந்து 3 மாத சினை வந்து கேரண்டியாக சொல்லி கொடுத்தாங்க. பாருங்கள், ஃபீமேல் இந்த மேலும் சரி ஃபீமேலும் சரிங்க, நல்ல ஹைட்டு லென்த்தில் இருக்குதுங்க. நான் பார்த்த கொடியாட்டிலேயே வந்து இது 2 டாப் குவாலிட்டிங்க. இது 4மே பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் இப்போ அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கிற நண்பர்களை வந்து வேணால் புக் பண்ணிக்கலாம். மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னிங்கன்னா
ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், 9843197143. இந்த நம்பர் கால் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கலாங்க. நம்ம ஃபார்ம் வந்து லொக்கேட் ஆகிருக்கிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூருக்கு அருகாமையில் மோத்தாம்பாளையம்ங்கிற ஊரில் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இதில் இருக்கிற அனைத்து குட்டிகளுமே வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம ஃபார்முக்கு வரையில் 3:30 ஆயிடுச்சு. வந்ததையுமே வந்து சோளத்தட்டு மட்டும்தான் கட்டியிருந்தேங்க. சோளத்தட்டு நல்லா சாப்பிட்டுக்குச்சு. அதுக்கப்புறம் மாட்டு தீவனம், புண்ணாக்கு தண்ணி எல்லாம் கலந்து வச்சோம். அது நல்லா குடிச்சிக்கிச்சுங்க. எந்த விதமான தீனி தண்ணிக்கு பிரச்சனையும் இல்லை. இதில் ஒரு பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒவ்வொரு கிடாய் ஆடலும் இடிச்சிக்கவே இல்லைங்க. எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது.